மாமா அமைதியா வாங்க மாமா, யாராவது பார்க்க போறாங்க. ஏய், நான் வேணுனே உன் மேல விழறேன். ராசாத்தி, நீ யோகக்காரி தான். இப்பெல்லாம் மாமாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. போற போக்க பார்த்தா நீயே வேணான்னு சொன்னாலும் மாமா உன்னை விட மாட்டாரு போல. இப்பதான் என்னோட மனசு நிறைஞ்சிருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா கிட்ட நாம இது வரைக்கும் அழுதுகிட்டு வெறும் பிரச்சனையை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட நம்ம சந்தோஷத்தை சொன்னதே இல்ல. ஆமா, சந்தோஷமா இருந்தா தானே சொல்றதுக்கு. ஆனா இப்ப அதுவும் நடக்க போகுது. அப்பா கிட்ட நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல போறேன். அப்பா வாங்கப்பா, நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். அப்பா, அப்பா, அப்பா வாங்கப்பா. அப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. இப்ப நீங்க என்ன பார்த்தா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கப்பா. வாங்கப்பா. ரசத்தி, இப்போ சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சு உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கம்மா. இப்போ உனக்கு கிடைச்சது உண்மையான சந்தோஷம் இல்லம்மா. இதெல்லாம் பொய்யா உன்னை ஏமாத்த நடத்துற நாடகம். அது தெரியாம நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியம்மா. அப்பா வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா. என்னால வர முடியாதும்மா. உன் கையில் அந்த கயிறு இருக்க வரைக்கும் உன்னால் என்னை பார்க்கவும் முடியாது, நான் சொல்றதை கேட்கவும் முடியாது. அப்பா விளையாடாதீங்கப்பா, வாங்கப்பா. அம்மாடி, நான் விளையாடலம்மா, விதிதான் உன் வாழ்க்கையில விளையாடு. நீ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும்மா. இந்த மாதிரி ஒரு மாய வலையில் சிக்கி நீ தவிக்க கூடாதும்மா. இதெல்லாம் ஒரு நாள் உனக்கு புரிய வரும். அதை நீ சீக்கிரமா புரிஞ்சுக்கணும். இப்போ நடக்க போற பிரச்சனையில இருந்து நீ மீண்டு வரணும் ராசாத்தி. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? வாங்கப்பா. அப்பா போங்கப்பா. நான் கூப்பிட்டும் வரல. நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ஐயோ ராசாத்தி, சூதுவாது தெரியாம இருக்கியம்மா. நீ இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனாலதான் உன்னை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அது எப்போ உனக்கு புரியும்னு தெரியல. இது எல்லாமே அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அந்த ஆண்டவன் தான் உன்னை காப்பாற்றணும் ராசாத்தி. இப்ப உனக்காக வேண்டதை தவிர என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ராசாத்தி. என்ன மன்னிச்சிடுமா. கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து, காப்பாத்துப்பா. அப்பா வரமாட்டீங்கல்லப்பா, போங்கப்பா. இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன். ராசாத்தி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
மாமா மாமா என்னடி? மாமா குளிக்கிறீங்களா? ஏண்டி இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்ல, நைட் நேரத்துல குளிக்கிறீங்களே அதான் கேட்டேன். வேர்த்திச்சு குளிக்கிறேன், இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? போய் வேற வேலை இருந்தா பாரு. சரி மாமா. அன்னைக்குதான் மாமா கூட சரியா பேச முடியல. பெரியத்துக்கு ஷாக் அடிச்சதுனால அவங்கள பார்க்க மாமா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமா என்கிட்ட சரியாவே பேசல. ஆனா இன்னைக்கு மாமா நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு மாமா நம்மளை விட்டு பிரியக்கூடாது. அதே சமயம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அன்னைக்கு மாதிரி ஷாக் அடிச்சது அது இதுன்னு சொல்லி யாரும் தொல்லை பண்ணவும் கூடாது. என்ன பண்ணலாம்? பேசாம மெயின் ஆஃப் பண்ணிடுவோம். அப்பதான் யாருக்கும் ஷாக் அடிக்காது, மாமாவும் நம்மளை விட்டு பிரிய மாட்டாரு. நல்ல ஐடியா. எதுக்கு இவ மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்கா? அதுவும் அங்க இங்க நிறைய வச்சிருக்கா. கரண்ட் வேற இருக்கு, ஒன்னும் புரியலையே. கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. மாமா. ஏய், என்னடி இது? மெழுகுவத்தி மாமா. இது கூட தெரியாதா உங்களுக்கு? ஏய், அது எனக்கு தெரியும். உனக்கு இப்ப கரண்ட் போயிடும் முன்னாடியே தெரியுமா? அதுவும் இல்லாம என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க? ஏய், இப்ப எதுக்கடி வேகப்படுற? ஏய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுடி. ஏய், பதில் சொல்லுடி. என்ன தம்பி கரண்ட் கட் ஆயிடுச்சு? ஈபிக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமாண்ணே? பண்ணுங்களே. நான் ஃபோன் பண்ணேன், லைன் பிஸியா இருக்குப்பா. கண்மணி, அத்தை ஏன் கரண்ட் போச்சு?
என்னது இனிய ரூம்ல மட்டும் வெளிச்சம் இருக்கு, பாட்டு சத்தம்லாம் கேக்குது. ஏய் சின்ன பசங்க ஏதோ சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். சரி. சரிண்ணே, கரண்ட் வரும்போது வரட்டும், போய் படுங்க. அத்தை, என்னத்த இது? இரு கண்மணி, எனக்கும் எரிச்சலா தான் இருக்கு. இப்ப ஏதாவது பண்ணுங்க அத்தை. கண்மணி, சொல்லுங்க அத்தை. நீ நேரா ஒரு ரூமுக்கு போற மாதிரி படிக்கிட்ட நின்னு திருடன் திருடன்னு கத்து. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஐயோ, திருடன்! அம்மா, திருடன்! ஐயோ, திருடன், திருடன், வாங்க! திருடன் எல்லாரும் வாங்க! திருடன், திருடன்! அத்தை, தொந்தரவு கொடுக்கிறதுக்குனே வரானுங்க. நேரும் காலம் தெரியாம அவனுங்களுக்கு இருக்கு. ஐயோ, திருடன்! அத்தை, அத்தை, அத்தை! என்னாச்சு என்ன கண்மணி? கண்மணி? என்னாச்சு? அத்தை, திருடன்! எனக்கு திருடனா? நம்ம வீட்டுல திருடனா? கொஞ்சம் பதறாம சொல்லு. மாமா, ஐயோ மாமா, நான் தான் பார்த்தேன் மாமா. எங்க பார்த்த நீ? பண்ணி என்னாச்சு? என்னம்மா சொல்ற? நான் மேல ரூமுக்கு போயிட்டு இருந்தேனா, அவன் என்ன பார்த்துட்டு ஓடுனா. அவன் குதிச்சிட்டான் மேல இருந்து. என்னங்க? சொல்ற நீ. சரி வாங்க வா பாரி, போய் பார்க்கலாம், வா போங்க. அத்தை, அண்ணா, ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுதுண்ணே. நம்ம வீட்டுல மட்டும் தான் கரண்ட் இல்ல. யாரோ திட்டம் போட்டுதான் இந்த வேலைய பண்ணிருக்காங்க. அண்ணா, மெயின் சுவிட்சை பார்ப்போம். ஆமா பாரு, என்னன்னு பாரு. அண்ணா, மெயினை யாரோ ஆஃப் பண்ணிருக்காங்க. ஏய், உன்னோட வேலை தானே இது? இதை யூஸ் பண்ணி தான் எவனோ திருட வந்திருக்கான். தெரியாம பண்ணிட்டேன் மாமா. இதை மட்டும் பெரியம்மா கிட்ட சொன்ன உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. சொல்லாதீங்க மாமா. சரி சரி. நம்ம வீட்டுக்கு இது வரைக்கும் எவனும் தைரியமா திருட வந்தது கிடையாது. இப்ப புதுசா எவனோ வந்திருக்கான். எனக்கு என்னமோ நம்ம சாமி சிலை திரும்ப கிடைச்சிருச்சுல்ல, அதைத்தான் திரும்ப எடுக்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல அதை எடுத்து கிணத்துல போட்ட மாதிரி இப்போ அதை எடுக்க வந்திருக்கான்னு தோணுது. நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நமக்கு வேண்டாதவங்க யாரோ பண்ற வேலை இது. ஆமா அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு யாரோ திட்டம் போட்டு இதையெல்லாம் பண்றாங்க. என்ன அது? யாருக்கு இந்த மாதிரி கெட்டானெல்லாம் இருக்க போகுது? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க? இதனால அவங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. நல்ல வேளை கண்மணிக்கு எதுவும் ஆகல. அவன் கையில கத்தி ஏதாவது வச்சிருந்து கண்மணி ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆகுறது? அத்தை, அவன் கையில கத்தி இருந்துச்சு அத்தை. நான் அவன் கிட்ட வந்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டேன். அவன் ஓடிட்டான் அத்தை. என்ன நீ சொல்றீங்க? கத்தி வச்சிருந்தானா? ஆமாங்க இனியன். நாம இப்பயே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க என்ன ஏதுன்னு வந்து பாப்பாங்கல்ல. ஏங்க என்ன பேசுறீங்க? இப்ப போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் உஷாராயிடுவான். அதுக்கப்புறம் அவனை பிடிக்க முடியாது. நமக்கு எதிரா யாரு சதி பண்றாங்கன்னு தெரியவும் தெரியாது. அவன் திரும்ப வரணும். அவனை பிடிக்கணும். அப்பதான் நிறைய உண்மைகள் வெளியில வரும். அனி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் காவலுக்கு இருக்கணும். சரி, நீங்க எல்லாரும் போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன்.
தம்பி, உங்களுக்கு ஏன் சிரமம்? அதுவும் இல்லாம நாளைக்கு மில்லுல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தம்பி நான் பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு. ஆமா, இவருக்கு வயசு திரும்புது பாரு. நீங்க யாரும் காவலுக்கு இருக்க வேண்டாம், இனிய பாத்துக்குவான். என்ன இனியா? ஆ சரி பெரியம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. சும்மா சொல்லக்கூடாது. அத்தை எவ்வளோ அழகா திட்டம் போட்டு ராசாத்தியும் என்னையும் பிரிச்சுட்டாங்க. பலே மரகதம். இனியா, விடியற வரைக்கும் இங்கே இருந்து வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கணும். என்ன புரியுதா? நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா. ஆ. பாத்துக்கடா, எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு குரல் கொடு. சரிப்பா. ஆமா இனியா, பார்த்து நீ ஜாக்கிரதையா இரு. சரி பெரியப்பா. போங்க. என்ன ராசத்தி? ஓ, போய் தூங்கு. மாமா என்ன? ஒன்றும் இல்லை மாமா. இவளுக்கு என்ன ஆச்சு? ஏய் இனியா, இனியா, ஏய் என்னப்பா இது? ஏன்டா ஏன் இப்படி பதறி எந்திரிக்கிற? பாரு, யாரோ திருட வந்துட்டான்னு நினைச்சிட்டான் போல் இருக்கு. இல்லப்பா, முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா எப்படி தூங்குனேனே தெரியல. தூக்கம் வந்தா கதவை சாத்திட்டு உள்ள போய் தூங்க வேண்டியதானே? ஏன் இங்கே இருந்து கஷ்டப்படுற? அத்தை, அத்தை இந்தாங்க காஃபி. கண்மணி, மாமாவோட துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கேன். அதை பீரோல அடுக்கி வச்சிடுறியா? சரிங்க அத்தை. ம். என்னங்க, டீ ரெடி, வாங்க. சரி வா, டீ சாப்பிடு. வாப்பா. வா ராசாத்தி, இந்தா டீ எடுத்துக்கோ. இதுல யாரு மருமக யாரு மாமியாருன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என் கண்மணிய பார்த்தல, சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வீட்டு வேலை பார்த்தது மட்டும் இல்ல, இந்தாங்க அத்தை டீன்னு மரியாதையா கொண்டு வந்து குடுக்கறா. ஆனா உனக்கும் ஒருத்தி வந்திருக்காளே, நீ எழுந்து அவளுக்கு டீ போட்டு தர. இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருந்தா குடும்பம் நல்லா விளங்கும். அவளை முதல்ல கண்மணிய பார்த்து கத்துக்க சொல்லு. புகுந்த வீட்ல எப்படி இருக்கணும்னு. நம்ம வீட்ல கொஞ்ச நாளா எல்லாமே எதிர்மறையாவே நடந்துகிட்டு இருக்கு. அவ ஏதோ கொஞ்சம் தூங்கிட்டா, சும்மா அதையே குத்தி காமிக்காதீங்க. எனக்கு ஒரு மக இருந்தா நான் அவளுக்கு டீ போட்டு தர மாட்டேனா? இங்க பாரு மங்கை, நீயாச்சு உன் மருமகளாச்சு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவளை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறல்ல, அதனால எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். நான் சொன்னது பொதுவா நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனைய சொன்னேன். வீட்டுல அப்படி என்ன நடக்குது? அத நீங்க தான் சொல்லணும். யாருக்கும் இந்த வீட்டு மேல துளி அளவுக்கு கூட அக்கறை இல்ல. எல்லாத்தையும் நானே சொல்ல வேண்டியிருக்கு. அண்ணே, உங்களை விட்டா யாரு குடும்பத்தை பொறுப்பா பாத்துப்பாங்க?
நீங்க தான் எல்லாருக்கும் நல்லது கெட்டது பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் இந்த வீட்ல பிரச்சனை. எதுவும் ஒழுங்கா இல்ல. சாமி சிலை திருட்டு போகுது. நேத்து எவனோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கான். எனக்கு என்னமோ நம்ம குடும்பத்துக்கு இப்போ நேரம் சரியில்லைன்னு தோணுது. இப்ப என்ன மரகதம் பண்ண? எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க நான் ஒரு வேண்டுதல் வேண்டியிருக்கேன். நம்ம பையனை பழனி முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். குமரன் ஹைதராபாத்ல இருக்கானே, அதுவும் கபடி போட்டியில இருக்கான். அவன் எப்படி விரதம் இருப்பான்? எனக்கு அவன் மட்டும் பையன் இல்ல, இனியனும் என் பையன்தான். அவன் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவான்.